வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். பஹாஹீலில் 50 கிலோ ஹஷீஷ் பறிமுதல் செய்யப்பட்டது. போதைப் பொருட்களின் கொடுமையை எதிர்த்து போராடுவதற்கும் அதன் ஆபத்துகளிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கும் உள்துறை அமைச்சகத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாக குற்றவியல் மரண தண்டனை துறையால் பிரதிநிதித்துவப்படுத்தப்படும் தீர்ப்புகளை நிறைவேற்றுவதற்கான பொதுத்துறை போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையுடன் இணைந்து பஹாஹீல் பகுதியில் சுமார் 50 கிலோகிராம் மதிப்பிலான பெரிய அளவிலான ஹஷீஷை வெற்றிகரமாக கைப்பற்றியிருக்கிறது. குவைத்துக்குள் விநியோகிக்க நோக்கம் கொண்ட ஒரு நபர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கணிசமான அளவு போதைப் பொருட்களை வைத்திருப்பதாகவும் குற்றவியல் மரண தண்டனை துறைக்கு துல்லியமான ரகசிய தகவல் கிடைத்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை தொடங்கியிருக்கிறது. விரைவாக செயல்பட்டு கண்காணிப்பு, விசாரணை மற்றும் கைது ஆகியவற்றுடன் பணிபுரியும் கூட்டு பாதுகாப்பு குழுவை உருவாக்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டுக்கான பொதுத்துறையுடன் துறை ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த முயற்சிகளின் விளைவாக பஹாஹீல் பகுதியில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். நாடற்றவர் என அடையாளம் காணப்பட்ட நபர் 2 பைகளை எடுத்துச் சென்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் சோதனையின் போது விநியோகிக்க தயாராக இருந்த சுமார் 50 கிலோகிராம் ஹஷீஷ் இருந்திருக்கிறது. விசாரணையின் போது போதைப் பொருள் இறக்குமதி மற்றும் விநியோகம் தொடர்பான பல வழக்குகளில் தேடப்படும் வெளிநாட்டில் மீண்டும் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரின் சார்பாக 3000 குவைத் தீனார்களுக்கு போதைப் பொருட்களை பெற்றதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். குவைத்தில் இனி தங்கம் அல்லது நகைகளை ரொக்கமாக வாங்க முடியாது. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் 2025ஆம் ஆண்டின் 182ஆம் எண் மந்திரி தீர்மானத்தை வெளியிட்டிருக்கிறது. இது குறிப்பிட்ட துறைகளில் செயல்படும் நிறுவனங்களுக்கு ரொக்க பரிவர்த்தனைகளை தடை செய்வதை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. புதிய ஒழுங்குமுறை வெளிப்படை தன்மையை மேம்படுத்துதல், பண மோசடியை எதிர்த்து போராடுதல் மற்றும் நிதி மேற்பார்வை தரநிலைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது. தீர்மானத்தின் பிரிவு 1 தங்கம், விலை உயர்ந்த கற்கள், விலை உயர்ந்த உலோகங்கள் மற்றும் தொடர்புடைய செயல்பாடுகளில் செயல்படும் அமைச்சகத்தின் மேற்பார்வையின் கீழுள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் ஒப்பந்தங்களை இறுதி செய்யும் போது அல்லது வணிக பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் போது எந்த ஒரு பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்வது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக அனைத்து கொடுப்பனவுகளும் குவைத் மத்திய வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட ரொக்கமற்ற முறைகள் மூலம் மட்டுமே செய்யப்பட வேண்டும். அதன் நிறுவப்பட்ட விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களின்படி இந்த விதிகளை மீறும் எந்த ஒரு நிறுவனமும் உடனடியாக மூடப்படும் என்றும் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்காக திறமையான புலனாய்வு அதிகாரிகளிடம் பரிந்துரைக்கப்படும் என்றும் தீர்மானம் எச்சரிக்கின்றது. இந்த அமலாக்கம் தொடர்புடைய சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் கீழ் பரிந்துரைக்கப்பட்ட பிற அபராதங்களும் கூடுதலாகும். இந்த உத்தரவின் மூலம் நிதி ஒருமைப்பாட்டை மேம்படுத்துவதற்கும் சட்டவிரோத நிதி நடவடிக்கைகளிலிருந்து தேசிய பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்கும் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் தனது உறுதிப்பாட்டை மீண்டும் அதிகரித்திருக்கிறது. புதிய சீசன் தொடங்கியதால் மெய்டே மீன்கள் ஏராளமாக வருகின்றன. குவைத் விரிகுடாவில் மெய்ட் மீன்பிடிக்க அனுமதிக்கும் முடிவு வெளியிடப்பட்டதை தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக மீன் சந்தையில் மெய்ட் ஏராளமாக வருகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. மீனவர்கள் 2 நாட்களுக்குள் சுமார் 1000 கூடைகள் மெய்ட் கொண்டு வந்திருக்கின்றனர். அவை 20 கிலோகிராம் கூடைக்கு 50 குவைத் தீனார்கள் முதல் 65 குவைத் தீனார்கள் வரையிலான விலையில் விற்கப்படுகின்றன. மீன் சந்தையை ஒழுங்குபடுத்தவும் ஏலங்களில் நியாயமற்ற விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் நடைமுறைகளை தடுக்கவும் அமைச்சகம் மனிதவளத்திற்கான பொது ஆணையத்துடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக குவைத் மீனவர் சங்கத்தின் இயக்குநர்கள் குழுவின் தலைவர் அப்துல்லா அல் சர்கீத் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். சட்டத்தை மீறுபவர்களையும் மீன் சந்தையில் நியாயமற்ற விலை உயர்வுகளுக்கு பங்களிப்பவர்களையும் கைது செய்வதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஆர்வமாக காணப்படுகின்றனர். மேலும் அதிக அளவில் மீன்களை வாங்கும் தெரு வியாபாரிகளுக்கு கூடுதலாக நுகர்வோர் தங்கள் தேவைகளை நியாயமான விலையில் பெறுவதை தடுக்கின்றனர் என்று அல் சர்கீத் நாளிதழுக்கு தெரிவித்திருக்கின்றார். உள்ளூர் மீன்களை, மிக முக்கியமாக உள்ளூர் நுகர்வுக்கு அதிக தேவையுள்ள மெய்டேவை போதுமான அளவில் வழங்குவதற்கும் சந்தை சமநிலையை அடைய விலைகளை குறைப்பதற்கும் தொழிற்சங்கம் மிகப்பெரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்று அவர் விளக்கியிருக்கின்றார்.
குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 39.99 குவைத் தீனார்கள் ஆகும். 22 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 36.67 குவைத் தீனார்கள் ஆகும். 21 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 34.99 குவைத் தீனார்கள் ஆகும். 18 கேரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.99 குவைத் தீனார்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 288.95 இந்தியன் ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 995.89 இலங்கை ரூபாய்கள் ஆகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேசி பெறுமதி 399.73 பங்களாதேசி டகாஸ் ஆகும். Welcome to Metro Medical Care. Your health is our concern. It's our policy at Metro Medical Care to provide you with the best care, concern and cure with the advanced facilities whether you can afford it or not. The smile on your faces and the healthy life you regain, that's the greatest reward for Metro Medical Care. Metro Medical Group. The care, the concern, the cure. Kuwait, UAE.